வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை விழுப்புரம் தொகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில், பண்டைய காலத்தில் சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுகளைப் போல நடுநாடு என்று அழைக்கப்பட்ட தொன்மையான கலாச்சாரத்தை கொண்ட விழுப்புரம் மண்ணில் தமிழகத்தில் நேர்மையானதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட இருக்கு. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே அது சாத்தியம் என்ற நம்பிக்கையோடு பெரும் திரளென கூடிய பொதுமக்கள் ஆரவாரத்தால் சிறப்புற்றதாக சொல்லலாம். சோழர்களின் குலகுருக்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி விழுப்புரம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தது விழுப்புரம் மண்ணில்தான். விழுப்புரத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பொற்கொல்லர்கள் இருக்கிறார்கள். இங்கே செய்யப்படும் எடை குறைந்த மூக்குத்திகள் நாடு முழுவதும் பிரபலமானது. இவர்களை போன்ற கைவினை கலைஞர்கள் பலன் பெறத்தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விஸ்வகர்மா திட்டத்தை அறிவித்துள்ளார். இதற்கு 13,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை பிணை இல்லாத கடன் வழங்கப்படுது. தமிழகத்தின் மொத்த உள் மாநில உற்பத்தியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கோவை ஆகிய 4 மாவட்டங்களின் பங்கு 34%. ஆனால் விழுப்புரத்தின் பங்கு வெறும் 2.6% மட்டுமே. தமிழகத்தில் மனித வளர்ச்சி குறியீட்டில் கடைசியில் இருந்து 4வது இடத்தில் விழுப்புரம் இருக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின சகோதரர்கள் அதிகம் வாழும் பகுதியான விழுப்புரத்தை இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து புறக்கணித்திருக்காங்க. 50 ஆண்டுகளாக விழுப்புரத்தை வளர்ச்சியில் பின்தங்கியே வைத்திருப்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் கொள்கையா? நேற்றைய தினம் திருச்சியில் விசிக கட்சி நடத்திய மாநாட்டில் வழக்கம் போல இஸ்ரேல், பாலஸ்தீனம், மணிப்பூர், இலங்கை என்று பிற நாடு பிற மாநில பிரச்சனைகளை எல்லாம் பேசிவிட்டு ஆளுநர் பதவியை ஒழிப்போம், நீட் தேர்வை ஒழிப்போம், ஜிஎஸ்டி வரியை எதிர்ப்போம் என்று தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் அண்ணன் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. தமிழக மக்களுக்காக பேசாமல் இவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களால் என்ன பயன்? வேங்கை வயல் சம்பவம் நடந்து 14 மாதங்கள் ஆகியும் இன்று வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் ஜாதிய ரீதியான வன்கொடுமைகள் பரவலாக இருக்கு என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலினை உட்கார வைத்துவிட்டு அவரிடம் கேட்க வேண்டியவற்றை கேட்காமல் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் திருமாவளவன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்ற கொள்கையை பாஜக 25 ஆண்டுகளாக சொல்லி வருது. இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் திருமாவளவன். பாஜகவுக்கு முன்பே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலைகளால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம். எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை உருவாக்கும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகம் பக்கம் 273 கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்காரு. அவர் எழுதியதை அவரது மகனே படித்ததில்லை என நல்ல தெரியுது. 16வது நிதிக்குழுவில் நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. திமுக இடம்பெற்ற காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்திற்கு வழங்கியதை விட 10% அதிகமாகத்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருக்கு. அது மட்டுமல்ல, மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை சென்றடைய வேண்டும் என்பதற்காக SC/SP திட்டத்தில் கடந்த 2022-23ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 16,422 கோடி ரூபாய். இதில் சுமார் 10,446 கோடி ரூபாயை செலவிடாமல் திருப்பி அனுப்பியிருக்கு திமுக அரசு. மத்திய அரசு கொடுக்கும் நிதியை சரியாக பயன்படுத்தாத திமுக அரசை எதிர்த்து ஏன் தீர்மானம் போடல? மத்தியில் உள்ள மொத்தம் 76 அமைச்சர்களில் பட்டியல் மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று ஒரு தீர்மானத்தில் கூறியிருக்காரு. தமிழக அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள், அதில் வெறும் 3 பேர்தான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். மத்திய அரசாங்கத்திலேயோ மொத்தம் 76 அமைச்சர்கள். இதில் 16% அமைச்சர்கள்
12 பேர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். தமிழக அமைச்சரவையில் 10% பேர் கூட இல்ல. யாரை எதிர்த்து இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கூட அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியல. பாவம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 2 அமைச்சர்கள், ஒருவர் பொன்முடி, மற்றொருவர் செஞ்சி மஸ்தான். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அமைச்சர் பொன்முடி தற்போது துறையில்லாத அமைச்சராக இருக்காரு. செஞ்சி மஸ்தான் உண்மையில் சாராயம் காய்ச்சுபவர் நலத்துறை அமைச்சராக தான் இருக்கணும். அமைச்சர் பொன்முடி மீது 3 வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்கில் தண்டனை பெற்றிருக்காரு. இன்னும் 2 வழக்குகள் தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்காரு. அமலாக்கத்துறை சோதனையில் 41.9 கோடி வங்கி வைப்பு தொகை மற்றும் ஒரு இந்தோனேஷிய நிறுவனத்தை வெறும் 41.